எனது ஆசிரியர் பீந்த செருப்பு, பூத்த கால்கள், பவுடரோ ராம்கோ சிமெண்ட் போல, அழுக்கு கைலி, கடிகாரமில்லாத இடதுகை, வலதுகையில் மூடியில்லாத பேனா, தலையில் கல், தோளில் மண், முகத்திலோ கருப்பு நிற ஜிகுனாக்கள், கண்களில் சிவந்த ரோஜாக்கள். என்னது, இப்படி ஒரு ஆசிரியரா என்று நினைக்கிறீர்களா? அந்த ஆசிரியரே எனது அப்பாதான். பள்ளியில் ஆ என தொடங்கும் முன்பே என் அப்பா அக்கென்று முடித்து விடுவார். அப்படியென்றால் என்னுடைய வளர்ச்சிக்கும் நலனுக்கும் சிறந்த ஆசானே என் அப்பாதான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறார் அவ்வை பாட்டி. முன்னறியும் அன்பையும் பாடத்தையும் முன்னறிவிப்பில்லாமல் வாழ்நாள் முழுவதும் முட்டி தேய நமக்கு கொடுக்கும் ஆண்மகன் அப்பா. வசதி வாய்ப்பு இல்லை என்ற ஒற்றை காரணத்தினால் உறவுகள் உதறித்தல்ல அவர்களிடம் என் மகள் இருக்கிறாள் என்று செயல்கள் மூலம் உறக்கச் சொல்லியவர் என் அப்பா. என் அப்பாவிடம் பணம் இல்லாததால் உறவுக்காரர்கள் மதிக்காமல் இருக்கலாம். பணம் என்பது வெறும் காகிதம் தானே, நாளை சம்பாதிக்கலாம். ஆனால் என் அப்பாவின் குணத்திற்கு கோடீஸ்வரனே வந்து நின்றாலும் தோற்றுத்தான் போவான். ராஜா ராணி சீட்டு குலுக்கி விளையாடுவோம். எப்போதும் அப்பாதான் சீட்டு குலுக்கி போடுவார். ஒவ்வொரு முறையும் எனக்கு ராஜாவே வரும். அவர் என்றும் திருடன் சீட்டையே உரிமையாக்கிக் கொள்வார். விளையாட்டி நான் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் என் அப்பாதான் ராஜா. ஒவ்வொரு முறையும் என்னை பள்ளியில் விடும்போது என் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எப்பா நீ படிக்கலன்னு ஆசிரியர் சொன்னா கூட பரவாயில்லப்பா, ஆனால் உங்கள் பிள்ளை சேட்டை செய்து சரியில்லைன்னு மட்டும் சொன்னால் என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா என்று இன்றைய நாள் வரை எனக்கு ஒழுக்கத்தையும் பொறுமையையும் சில நேரம் அதட்டலாகவும் பல நேரம் அன்பாகவும் சொல்லிக் கொடுக்கும் ஆசான் என் அப்பா. தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்கள் எல்லாம் அவருக்கு சாதாரணமான நாட்களே. ஆனால் நான் ஒளிவாங்கியை பிடித்து பேசும் ஒவ்வொரு மணி துளியும் அவருக்கு வெடிக்கும் பட்டாசு என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். நான் உடுத்தும் புது துணிகளின் பின்னணியில் என் அப்பாவின் கிழிந்த மேல் சட்டை சொல்லும் கதைகளோ ஏராளம். ஏன் இவ்வளவு? 12 சுற்றிற்கும் புது புது ஆடைகளை உடுத்தி வருகிறேன். ஆனால் 12 சுற்றிற்கும் 2 ஆடைகளை மாற்றி மாற்றி அணிந்து வருகிறார் என் அப்பா. என் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கூட கிடையாது. ஆனால் தொலைக்காட்சியில் நான் பேசப்போகிறேன் என்றவுடன் ஓடோடி வாங்கி வந்தார் தவணை முறையில்.